ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை 27 நட்சத்திரத்திற்கான குணமும் அடிப்படை பண்புகளும் பலன்களும் பார்த்து வந்தோம். இந்த வகுப்பில் நட்சத்திர பலன்களின் தொடர்ச்சியினையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பகுதி, முக்கிய பகுதி. அதாவது நாம் நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்கள் பற்றி பார்க்க வேண்டும். நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்கள். நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனுடைய தமிழ் பொருள் என்ன, அதனை அடிப்படையாக வைத்தும் நாம் பலன்களை எடுக்கலாம். அது தமிழ் பெயர்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அஸ்வினி, அதாவது அந்த அமைப்பை பொறுத்துதான் இந்த பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருதத்தில். அஸ்வினி என்பது குதிரை முகங்களை உடையது, அதனால் குதிரை தலை தமிழ் அர்த்தம். பரணி நட்சத்திரம் தாங்கி பிடிப்பது என்று பொருள். பரணி நட்சத்திரம் தாங்கி பிடிப்பது என்று பொருள். கிருத்திகை வெட்டுவது, கிருத்திகையின் பொருள் வெட்டுவது. ரோகிணி நட்சத்திரத்தின் பொருள் மிகவும் சிவப்பானது. ரோகிணி என்றால் சிவப்பானது என்று பொருள். மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் மான் தலை. மிருகஸ்ரீசம் என்றால் மான் தலை என்பது பொருள். திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஈரமானது என பொருள். ஈரமனம் படைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஈரமானது என்று பொருள். இந்த தமிழ் பெயர்கள் அனைத்தும் பலன் எடுப்பதற்கும் எடுத்துக்கொள்ளலாம். புனர்பூசம் என்னும் நட்சத்திரத்தின் பொருள் திரும்ப கிடைத்த ஒளி. புனர்பூசம் நட்சத்திரத்தின் பொருள் திரும்ப கிடைத்த ஒளி. ராமபுரான் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தாரு. திரும்ப கிடைத்த ஒளி என்பது இதன் தமிழ் பொருள். பூசம் நட்சத்திரம் வளம் பெருக்குவது. பூசம் நட்சத்திரத்தின் பொருள் வளம் பெருக்குவது. ஆயில்யம் நட்சத்திரம் என்பது தழுவிக்கொள்வது. ஆயில்யம் என்றால் தழுவிக்கொள்வது. மகம், மகத்தானதுக்கு மகம், மகாமகம்னு பேர். மகாமகம்னு நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி மகாமகம்ங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மகாமகம்ங்கிற விசேஷம் நடக்கும். இப்ப வந்து மகம் நட்சத்திரனுடைய பொருள் மகத்தானது. பூரம் நட்சத்திரம் பாராட்ட தகுந்தது. பூரம் என்றால் பாராட்ட தகுந்தது, பாராட்டக்கூடியவர்கள். உத்திரம் நட்சத்திரம் சிறப்பானது என்று பொருள். உத்திரம், பங்குனி உத்திரம், பங்குனி மாதத்தில் சிறப்பான நாள் என்று அர்த்தம். பங்குனி உத்திரம் என்றால் பங்குனி மாதத்தில் சிறப்பான நாள். உத்திரம் என்பது ஒரு சிறப்பானது என்று பொருள். ஹஸ்தம் என்றால் கை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கை உறுப்பு. சித்திரை என்பது ஒளி வீசுவது. சித்திரை என்பது ஒளி வீசுவது. அதான் எத்தனையோ பௌர்ணமி இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் என்றால் அதிகமாக ஒளி வீசும். பொதுவாகவே பௌர்ணமி ஒளி வீசும், சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் ஒளி வீசுவது என்று பொருள். சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் வர்றப்பதான் சித்ரா பௌர்ணமின்னு வரும். ஏன்னா மேசத்தில் சூரியன் இருக்கும், 7ஆம் பாவமாகிய துலாத்தில், அதாவது சித்திரை 3-4 சந்திரன் வரும்பொழுது முழு பௌர்ணமி ஒளி அதிகமாக வீசுங்களாம். சுவாதி நட்சத்திரத்துக்கு சுதந்திரமானது என்று பொருள். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, சுதந்திரமானது. சுவாதி என்றால் சுதந்திரமானது. விசாகம் என்றால் பிளவுபட்டது என்று பொருள். விசாகம் என்றால் பிளவுபட்டது. முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரம், விசாகன்னே பேரு அவருக்கு, விசாகன் அப்படின்னு சொல்றாங்க. விசாகன் என்றால் பிளவுபட்டது. ஒரு ஒளி பிளவுபட்ட 6 குழந்தைகளாக ஆகிறது. சிவபெருமான் நெற்றியிலிருந்து பெறப்பட்ட நெருப்பு பிளவுபட்டு 6 உருவங்களாக மாறுகிறது. அதனால்தான் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். அவருக்கு விசாகன் பேரு. பிளவுபட்டது. அனுசம் நட்சத்திரத்தில் என்றால் வெற்றி என்றார், வெற்றி பெறுவார். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தால் வெற்றி பெறுவார். அனுசம் நட்சத்திரத்தை அன்று ஏதாவது ஒரு காரியம் தொட்டாலும் வெற்றி பெறும் என்றும் உண்டு. அது காரணமே இந்த வச்சுதான் வச்சிருப்பாங்கிறது தோணும். அனுசம் நட்சத்திரத்தின் பெயரே வெற்றி. கேட்டை நட்சத்திரம் என்பது மூத்தது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து மூத்த மைத்துனர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் ஃபேமிலியில முன்னெடுத்து செல்லுவதற்கான தகுதியுடையவர்கள். அதனால யாருமே தலைக்கு விட மாட்டாங்க. இவங்கதான் ஹெட்னு தலைமை பொறுப்பை எடுத்துப்பாங்க.
கேட்டை என்பது மூத்தது. இது காரணமே இதை வச்சுதான் வந்திருக்கும். இந்த தமிழ் பொருள் வச்சுதான் வந்திருக்கும். அடுத்து ரேவதி, பூராடம். கேட்டைக்கு அப்புறம் மகம், அதாவது மகம், சுவாகம், சாகம், அனுசம், கேட்டை, மூலம். மூலம் வந்து காட்டலாம். மூலம் என்பதன் பொருள் என்ன என்பது இதுல சரியா வரல. இருந்தாலும் நான் பார்த்து சொல்றேன். மூலம் என்றால் வேர் என்றார். மூலம் என்றால் வேர் என்றார். மூலம் என்ற நட்சத்திரத்தின் பொருள் வேர். ரிஷி மூலம், நதி மூலம் சொல்லுவோம். ரிஷி வந்த அடிப்படை வந்து பார்க்கக்கூடாது. ரிஷி மூலம், நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூலம் என்ற நட்சத்திரமே வேர் என்ற பொருள். வேர், இந்த மரத்துக்கீழ இருக்குல்ல வேர். பூராடம் நட்சத்திரத்தின் பொருள் முந்தைய வெற்றி. உத்திராடம் நட்சத்திரம் பிந்தைய வெற்றி. முந்தைய வெற்றி, பிந்தைய வெற்றி. திருவோணம் நட்சத்திரத்தின் பெயர் படிப்பறிவு உடையது. திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம். திருவோணம் இந்த ஓணம் ஃபங்க்ஷன் எல்லாமே திருவோணத்தை அன்னைக்கு கொண்டாடுவாங்க. திருவோணம் நட்சத்திரத்தின் பெயர் படிப்பறிவு உடையது. அவிட்டம் என்றால் பணக்காரன். சதயம் என்ற நட்சத்திரத்துக்கு 100 மருத்துவர்கள் என்று பொருள். அதாவது சதயம்ங்கிற வார்த்தையை, சத என்றால் 100, 100 பூக்கள் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு உருவம் இருக்குமா. அதனாலதான் சதயம் நட்சத்திரத்துக்கு 100 மருத்துவர்கள் என்ற பெயர். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்மங்கள பாதம் என்று பொருள். முன்மங்கள பாதம். மங்களம் என்றால் சிறப்பு மிகுந்தது. முன்மங்கள பாதம். செவ்வாய்க்கு வந்து மங்களன்னு பேர். பூரட்டாதி என்றால் முன்மங்கள பாதம். உத்திரட்டாதி என்றால் பின்மங்கள பாதம். இந்த முந்தைய வெற்றி பிந்தைய வெற்றி மாதிரி இது. பூராடம் உத்திராடமுக்கு அதே மாதிரி வருது. இதுவும் பூராடம் உத்திராடம் என்பது முன்மங்கள பாதம், பின்மங்கள பாதம். ரேவதி என்பது செல்வம் மிகுந்தது. ரேவதி என்பது செல்வம் மிகுந்தது. அவிட்டம் என்றால் பணக்காரன், ரேவதி என்றால் செல்வம். ரெண்டு ஒண்ணுதான் நினைக்க கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து பணபரம், கேந்திரம் பற்றி பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை நாம் கண்டிப்பாக ஆராய்ந்து கலந்தாலோசிப்போம். ரேவதி என்றால் செல்வம் மிகுந்தது. தனம், பணம், செல்வம் மூணுமே வேற வேற பொருள் உண்டு. 2ஆம் இடம் தனம், 11ஆம் இடம் செல்வம். அந்த மாதிரி நம்ம அந்த வர்ற சோர்ஸ் பொறுத்து அதை தங்குற இடம் எப்படி அதை பயன்பட போகுதுங்கிறத வச்சுதான் அந்த தனம், பணம், செல்வம் என்று பிரித்துள்ளார். அதனால அவிட்டமும் பணக்காரன் தான், ரேவதியும் செல்வம் மிகுந்தது. ரெண்டு ஒண்ணுதான் நினைக்க கூடாது. தமிழ் பொருள், இதனுடைய தமிழ் பொருள். இது வரைக்கும் நாம 27 நட்சத்திரத்துக்கான தமிழ் பொருள் பற்றி இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் பாவக பலன்களை கண்டு தெரிந்து கொள்ள உள்ளோம். அதை பற்றி நாம் அடுத்த வகுப்பு. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் தொடர்பு கொள்ளலாம்.